நாட்டு தேக்கு இருக்கு, இன்னொன்னு பர்மா தேக்கு இருக்கு, நிலாம்பூர் தேக்கு ஒண்ணு இருக்கு, திசு கல்ச்சர் மூலியமா உருவாக்கப்பட்ட தேக்கு இருக்கு. மொத்தம் 4 விதமா இருக்குது. இந்த 4 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த தேக்கு மரத்தை வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன சந்தேகம் சார், நம்ம தமிழ்நாட்டுல இந்த மரங்கள் வச்சா பரவாயில்லையா இல்ல அது வச்சா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு. இங்க நம்ம கொடுக்குற நாட்டு ரக செடியை எடுத்துட்டு போயிட்டு நிலம்பூர்ல நட்டீங்கன்னா இங்க விட அங்க பேர் என்ன நினைக்கிறாங்க, நிலம்பூர் தேக்குல ஒரே நேரா போயிடும், கிளை வராது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, திசு கல்ச்சர் தேக்குன்னு கிளையே இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல உள்ள இந்த நாட்டு தேக்கு எடுத்துட்டு போயிட்டு பர்மாவில் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது உங்க மண்ணும் தண்ணியும் தாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1500 TDS இருக்கணும். TDSனா ஒண்ணும் இல்ல, ஊர்ல இருக்கிற தேக்க இங்க கொண்டுகிட்டு வந்து வச்சாலும் நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு ரொம்ப தண்ணியா இருக்குது. அப்படின்னா நீங்க எந்த தேக்கு நட்டாலும் மரம் வந்து வளர்ந்து நிக்குமேனு ஒழிய மரம் நிலம்பூர் தேக்கு விலை அதிகமா போகுமா, பர்மா தேக்கு விலை அதிகமா போகுமா, நாட்டு தேக்கோட விலை அதிகமா போகுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேக்கு மரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துல வந்து 4 வகையான வந்து ரகங்கள் இருக்கு. ஒன்னு நாட்டு தேக்கு இருக்கு, இன்னொன்னு பர்மா தேக்கு இருக்கு, நிலாம்பூர் தேக்கு ஒண்ணு இருக்கு, திசு கல்ச்சர் மூலியமா உருவாக்கப்பட்ட தேக்கு இருக்கு. மொத்தம் 4 விதமா இருக்குது. இந்த 4 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த தேக்கு மரத்தை வந்து நம்ம நெட்டோம்னா சூஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வருடத்துல அதிக ஈல்டு கிடைக்கக்கூடியது, குயிக்கா வளரக்கூடிய தேக்குன்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டத்துல இருந்து காவேரி கூக்குரல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து எந்த தேக்கு மரம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். இப்ப நம்ம வந்து நிறைய விவசாயிகளோட சந்தேகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேக்கு மரம் நடுறாங்க நிறைய விவசாயிகள் வந்து உலகளாவிய, இப்ப நம்ம தமிழ்நாட்டு லெவல்லயோ கூட சரி தேக்கு மரத்துக்குன்னு ஒரு தனி டிமாண்ட் இருக்கு. அப்ப நிறைய விவசாயிகளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சார் எந்த தேக்கு நடலாம்? ஒரு நாட்டு தேக்கு இருக்கு, நிலம்பூர் தேக்குன்னு சொல்றாங்க, பர்மா தேக்குன்னு சொல்றாங்க, சரிங்களா, திசு கல்ச்சர் தேக்குன்னு சொல்றாங்க. சார் எந்த தேக்க நட்டோம்னா நல்லா இருக்கும் சார், நல்லா ஈல்டு வரும்னு நிறைய விவசாயிகளோட கேள்வியே இதுதான். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்டோனா கிராண்டிஸ் இதுதான் தேக்கோட பொட்டானிக்கல் நேம்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப டெக்டோனா கிராண்டிஸ்ங்கிற இந்த தேக்கு இருக்கு இல்லைங்களா, இதுதான் நிலம்பூர்லயும் டெக்டோனா கிராண்டிஸ் தான், பர்மாவிலையும் டெக்டோனா கிராண்டிஸ் தான். திசு கல்ச்சர் தேக்கு எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுவும் டெக்டோனா கிராண்டிஸ்ல இருந்து எடுத்து லேபிள் வச்சுதான் திசு கல்ச்சர் தேக்கா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப இது 4மே தேக்கு தான். என்ன தேக்கு? டெக்டோனா கிராண்டிஸ். சரி சார், நிலம்பூர் தேக்குன்னு சொல்றாங்க, பர்மா தேக்குன்னு சொல்றாங்களே, அது ஒரு புவிசார் குறியீடு. நிலம்பூர்ல வளர்த்துறதுனால அந்த இடத்துல உள்ள குரோத், அந்த ஒரு சூழ்நிலையில மரங்கள் வளர்றதை பொறுத்து புவிசார் குறியீடு மாதிரி வந்து நிலம்பூர் தேக்குன்னு அவங்க ஒரு நேம் வச்சிருக்காங்க. அதே கான்செப்ட்ல பர்மா அதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா அங்க விளையிறதுல வந்து பர்மான்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப விவசாயிகளுக்கு மோஸ்ட்லி என்ன சந்தேகம், சார் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மரங்கள் வச்சா பரவாயில்லையா இல்ல அது வச்சா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா. நான் ஒண்ணு சிம்பிளா சொல்றேன், நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நாட்டு தேக்குன்னு நம்ம நடுறோம். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி வந்து எல்லா வயல்கள்லயுமே பார்த்திருக்கீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்து மரம் எல்லாமே நம்ம நாட்டு ரக மரம் தான், நாட்டு தேக்கு மூலியமா எடுத்து போடுற அந்த மரங்கள் தான். இப்ப நீங்க ஆல்ரெடி சேல் பண்ணிருக்கலாம், சில விவசாயிகள் சேல் பண்ணிருப்பீங்க, சில பேர் நட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப இன்னைக்கு ஒரு நல்ல சைஸ்ல இருக்கும். புரியுதுங்களா? அது எல்லாமே நம்ம நார்மலான நாட்டு தேக்கு. சரி, ஓகே. இப்ப நிலம்பூர் தேக்கு, பர்மா தேக்கு இதுல என்ன சார் இது, அது எப்படி இதோட பெட்டரா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊருக்குள்ள தேக்கு மரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊருக்குள்ள தேக்கு மரம் அதோட விதைய எடுத்துட்டு போயிட்டு, அல்லது இங்க நம்ம கொடுக்குற நாட்டு ரக செடியை எடுத்துட்டு போயிட்டு நிலம்பூர்ல நட்டீங்கன்னா இங்க விட அங்க நல்லா வளரும். ஏன்னா தேக்குங்கிறது டெக்டோனா கிராண்டிஸ். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல உள்ள இந்த நாட்டு தேக்கு எடுத்துட்டு போயிட்டு பர்மாவில் வச்சீங்கன்னா நல்லாவே வளரும். புரியுதுங்களா? இங்க வளர்றதை விட அங்க நல்லாவே வளரும். இப்ப திசு கல்ச்சர் தேக்குனா ஒண்ணும் இல்ல, லேபிள வச்சு உங்களுக்கு ஈவனா ஒரு குரோத்ல வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது எதுல இருந்து எடுக்கிறான், நம்ம இந்த நாட்டு தேக்கு டெக்டோனா கிராண்டிஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு இது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், நிலம்பூர் பெஸ்டா, பர்மா பெஸ்டா, திசு கல்ச்சரா, நாட்டு தேக்கான்னு பாக்குறப்ப நீங்க நிலம்பூர்ல உள்ள கிளைமேட்டு அங்க ஒரு மண் வளம் அதிகமா இருக்கும், நீர் வளம் அதிகமா இருக்கலாம், சுற்றுச்சூழல் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். பர்மாவில் அங்க இருக்கிற மண் வளம் வேற, அங்க இருக்கிற தண்ணி வசதி வேற, அங்க வந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். சோ இப்ப அந்த நிலம்பூர்ல இருக்கிற தேக்க இங்க கொண்டுகிட்டு வந்து வச்சாலும் நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான் வந்து வளர்ச்சி இருக்கும். இதை நீங்க ஒண்ணு நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இதை கொண்டு போய் அங்க நட்டீங்கன்னா அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு அங்க நிலம்பூர் தேக்கு மாதிரி நல்ல சைஸ் வரும்.
ஆனா நிலம்பூர்ல இருக்கிற தேக்கு இங்க எடுத்துட்டு வச்சாலும் நம்ம மண்ணு சூழ்நிலையில் நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வளரும். நீங்க தேர்வு பண்றது எதனாலும் பண்ணிக்கங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. சார் நாட்டு தேக்கு வேணாம் எனக்கு அப்படின்னா நிலம்பூர் தேக்கும் பண்ணிக்கோங்க, அதுல பிரச்சனை இல்லை. சார் நாட்டு தேக்கு வேணாம் எனக்கு, நான் பர்மா போட்டுக்குங்க. இல்ல எனக்கு நாட்டு தேக்கு வேணா திசு கல்ச்சர் போட்டுக்குங்க. ஆனா எல்லா தேக்கிலையுமே கிளை வரும், எல்லா தேக்கிலையுமே கிளை வரும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நிலம்பூர் தேக்குல ஒரே நேரா போயிடும், கிளை வராது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, திசு கல்ச்சர் தேக்குன்னா கிளையே இல்லாம நேரா போயிடும். அது இல்லை, எல்லா தேக்கிலையுமே கிளை வருது, நிலம்பூர் தேக்கிலையும் கிளை வருது. இப்ப நம்ம பார்த்த வகையில நம்ம ஃபீல்டுக்கு போனப்ப சில விவசாயிகள் வந்து நிலம்பூர் தேக்கு போட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு திருச்செங்கோட்டுல போனா அங்க திசு கல்ச்சர் தேக்குன்னு போட்டிருக்காங்க. எல்லாம் ஏகப்பட்ட கிளைகள் தான். ஸோ இதுல தனித்துவமாலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நிலம்பூர் தேக்கு பர்மா தேக்கு இதெல்லாம் சீக்கிரமா ஈல்டுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேக்கு மரங்களை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துல கூட நீங்க வெட்டி விற்கலாம். சரிங்களா? ஏன் வெட்டி விற்கலாம்? 10 வருஷத்துல ஒரு 30 இன்ச்சில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் எடுத்துக்குமா. அதே மரங்களை 20 வருஷம் கழிச்சியும் விற்கலாம். புரியுதுங்களா? அப்ப மரங்களோட தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணுதான் மைண்ட்ல வச்சுக்கணும். நிலம்பூரா இருக்கட்டும், பர்மாவா இருக்கட்டும், நாட்டு தேக்கா இருக்கட்டும், 20 வருஷம் இல்லாம தேக்கு கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு கிருத்து வந்தாதான் நமக்கு நல்ல ரேட்டு போகும். புரியுதுங்களா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா 20 வருஷம் ஆயிடும். நீங்க எந்த தேக்கு வச்சீங்கனாலும் சரி 20 வருஷம் தாராளமா ஆயிடும். அதனால கிளைகள் வந்து எல்லா மரத்திலையுமே வருது. தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது உங்க மண்ணும் தண்ணியும் தாங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 1500 TDS இருக்கணும். TDSனா ஒண்ணும் இல்ல, டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். நீர் தமிழ்ல வந்து கடினத்தன்மைன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். நீரோட கடினத்தன்மை. இந்த நீரோட கடினத்தன்மை ஒரு 1200க்குள்ள தேக்குக்கு இருந்தா பெட்ரு. ரெண்டாவது, மண்ணோட ஆழம் இலகுவான மண்ணா ஒரு 5-6 அடி இலகுவான மண்ணா இருந்துச்சுன்னா பெட்டர். இப்ப இந்த 6 அடி இலகுவான மண்ணு பிளஸ் TDS ஒரு 1200, இதுக்குள்ள நீங்க எந்த மரங்களை வச்சாலும் தேக்கு மரம் நல்லா வளருங்க. உங்க லேண்ட்ல வந்து ஒரு சாயில் டெப்த் கம்மியா தான் இருக்குது, மண் ஆழம் கம்மியா தான் இருக்குதுன்னா நீங்க நிலம்பூர் தேக்கு வாங்கி வச்சாலுமே அது மரம் பெருக்காம தான் இருக்கும். புரியுதுங்களா? பர்மா தேக்கு வாங்கி வச்சாலும் பெருக்காம தான் இருக்கும், நாட்டு தேக்கு வாங்கி வச்சாலும் பெருக்காம தான் இருக்கும். சோ தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மரங்களை வேணா செலக்ட் பண்ணிக்கங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா தீர்மானிக்கிறது என்ன தீர்மானிக்க, நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களோட தண்ணியும் மண்ணும் தான் தீர்மானிக்கும் உங்க வளர்ச்சியை. சோ நிலம்பூர் தேக்க நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்து நட்டாலும் நம்ம தமிழ்நாட்டுல அந்த மண் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் வளரும். நம்ம தேக்க கொண்டு போய் பர்மாவில் நட்டாலும் அந்த கிளைமேட் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வளரும். அதனால இங்க வெரைட்டி முக்கியம் இல்ல, நீங்க எந்த வெரைட்டி வேணாலும் நட்டுக்குங்க. ஆனா உங்க மண்ணையும் தண்ணியும் சூழ்நிலையை பார்த்துட்டு நட்டுக்கோங்க. மற்றபடி வந்து நான் நிலம்பூர் தேக்கு வேணான்னு சொல்லல, பர்மா தேக்கு வேணான்னு சொல்லல, திசு கல்ச்சர் தேக்கு வேணான்னு சொல்லல. சரிங்களா? நாட்டு தேக்கு அதையும் நான் வேணான்னுலாம் சொல்லல. உங்க மண்ணுக்கு உங்க தண்ணிக்கு தேக்கு மரம் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? மண்ணோட ஆழமும் தண்ணியோட TDSும் ஒரு லெவலா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க நார்மலான நாட்டு தேக்கு நட்டாலும் நல்ல வளர்ச்சி வரும், நீங்க பர்மா தேக்கு நட்டாலும் நல்ல வளர்ச்சி வரும். இதுக்கு ஆப்போனண்டா அப்படியே மண்ணு என்கிட்ட சாயில் டெப்தே இல்லை, 2 அடி தான் இருக்குது, அதுக்கு கீழே எல்லாம் சரலை அப்படின்னு இருக்கு, என்கிட்ட TDS தண்ணி உப்பு தண்ணியா இருக்குது அப்படின்னா நீங்க எந்த தேக்கு நட்டாலும் மரம் வந்து வளர்ந்து நிக்குமேனு ஒழிய மரம் சைஸ் வராது, கிர்த்து வராது. அதனால வந்து தேக்க பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் கன்ஃபியூஸ்லாம் இருக்க வேணாம். உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க தேக்க வாங்கிக்கிங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்மளோட மண் சூழலுக்கும் நம்மளோட தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தான் மரத்தோட வளர்ச்சியும் மரத்தோட கிர்த்து சைஸும் இருக்கும். புரியுதுங்களா? இதை விட உங்களுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்ல தேவையில்லை. சார் இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நிலம்பூர் தேக்கு விலை அதிகமா போகுமா, பர்மா தேக்கு விலை அதிகமா போகுமா, நாட்டு தேக்கோட விலை அதிகமா போகுமா அப்படின்லாம் கேக்குறீங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்க தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்து மரம். சரிங்களா? இது 20 வருஷத்துல இந்த மரம் சைஸ் வரும். புரியுதுங்களா? இப்ப நிலம்பூர் தேக்கு ஒரு 6 அடி சுற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 அடி சுற்று இல்லது 6 அடி சுற்று இருக்குன்னா இன்னைக்கு ஒரு டன்னு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது ஒரு 25,000 ரூபாய்க்கு டன் எடுக்கிறான் ஒரு டன்னு. ஆனா அதுக்கு 20 வருஷம் ஆயிடணும். அப்போ ஒரு 4 to 6 அடி சுற்றுலா ஒரு மரம் இருக்குன்னா குறைஞ்ச மினிமம் 25,000 ரூபாய்க்கு ஒரு டன் எடுக்கிறான்னா, நாட்டு மரமும் அந்த 4 to 6 அடி இருந்தா அதே ரேட்டு தான் இங்கேயும் கொடுப்பான். பர்மா தேக்கு 4 to 6 அடி இருக்குது, இது பர்மா தேக்காச்சு அப்படின்ட்டு விலை சேர்த்தி கொடுக்கறதெல்லாம் இல்லை. வியாபாரிகளுக்கு தேவை மரத்தோட சைஸ், மரத்தை வந்து ஒரு வண்ணமா கொண்டுட்டு போகணும், கிளைகள் இல்லாம கொண்டுட்டு போயிட்டு ஒரு நேரான ஒரு தடி மரத்தை உருவாக்கினாலே
அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரிதான் ரேட்டு. அது நிலம்பூர் தேக்கா இருந்தாலுமே இப்போ உதாரணத்துக்கு டன் 25,000 25,000 தான். நாட்டு தேக்கா இருந்தாலுமே டன் 25,000 25,000 தான். பர்மாவா இருந்தாலும் 25,000 25,000 தான். வியாபாரிகளுக்கு தேவை தேக்கோட சைஸ், தேக்கோட சுற்றளவு, கிர்த்து, இதுதான் ரேட்டை தீர்மானிக்கும். நல்ல சைஸ் இருந்தா நீங்க டன்னு கணக்கூட இல்லாம ஒரு மரமே 25,000 30,000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. நல்ல ஒரு 6 அடி 7 அடி சுற்றளவுல இருந்துச்சுன்னா ஒரு மரமே குறைஞ்சது 60,000 70,000 ரூபாய்க்கு போகும். அந்த அளவுக்கு வந்து இருக்கு. அதனால எந்த வெரைட்டி போட்டாலுமே உங்களோட வளர்ச்சி நல்லா கிர்த்து நல்லா அந்த சுற்றளவு இருந்தாதான் ரேட்டு. அது எல்லா தேக்குமே ஒரே ரேட்டு தான். அதே மாதிரி எல்லா தேக்குமே 20 வருஷம் ஆயிடணும். அதனால நீங்க தேக்கு மரப்பயிர் நடுற நீங்க வந்து இதுல எதை வேணாலும் நட்டுக்குங்க. உங்க மண்ணும் தண்ணியும் தான் அந்த வளர்ச்சியை தீர்மானிக்குங்கிறத நான் உறுதியா சொல்லிடுறேன். சரிங்களா? நன்றி மக்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜா சார் சொல்லியிருப்பாங்க, இந்த 4 தேக்கு மரத்தை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. இந்த 4 தேக்கு மரத்துல வந்து எது சிறந்தது, எவ்வளவு வருமானம் குடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தேக்கு மரத்துல வந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சாரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், நம்ம வீடியோலயும் ஸ்க்ரோல்லையும் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைன்னா டைரக்டா சாருக்கு டைரக்டா கால் பண்ணி கேட்டுங்க. மரங்களை பத்தி வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க டைரக்டா விட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.